ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் சிக்னேச்சர் பிளான். இந்த இன்சூரன்ஸ் பிளான் நம்மளோட லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு எந்த அளவுக்கு உதவும், நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு உதவும், அதை பத்தி நம்ம இந்த பாலிசியை நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஹாய், நான் ராமலிங்கம். ஹோலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in நம்ம வெப்சைட்டுடைய நோக்கம் வந்து இன்வெஸ்டர்ஸை சரியான விரைவான முதலீட்டு முடிவுகளை எடுக்க வைக்கிறது. நம்ம இந்த ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் சிக்னேச்சர் பிளானை பத்தி ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி, இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாலிசியை பத்தின பேசிக்கான கீ ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலிசி என்ன மாதிரியான பாலிசி அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் யூலிப் பிளான் அப்படின்றது நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இந்த ஃபண்ட்ல கலெக்ட் பண்ற அமௌண்ட்டை ஒரு போர்ஷன் உங்க லைஃப் கவருக்காக போகுது, இன்னொரு போர்ஷன் வந்து உங்களுடைய மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போகுது. ஸ்டாக் மார்க்கெட் அஸ் வெல் அஸ் மணி மார்க்கெட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போகுது. அதனால இது ஒரு யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சந்தையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்ட ஒரு பாலிசியா இருக்கு. இந்த பாலிசியில 3 வேரியன்ட் இருக்கு. நீங்க சிங்கிள் பிரீமியம் பே பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், மெச்சூரிட்டியில பெனிஃபிட் கிடைக்கும். அல்லது நீங்க ஒரு லிமிடெட் பிரீமியம் பே பண்ணலாம், 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் வெயிட் பண்ணலாம், மெச்சூரிட்டியில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அல்லது இப்போ பாலிசி டேர்ம் 20 இயர்ஸ்னா என்டையர் 20 இயர்ஸ்க்கும் பிரீமியம் பே பண்ணலாம். 20 இயர்ஸ் முடியும் போது உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு வேரியன்ஸ் இருக்கு. இதுல இன்னொரு வேரியண்டா ஹோல் லைஃப் பாலிசியும் வந்து அவைலபிளா இருக்கு. த்ரூ அவுட் யுவர் லைஃப் டைம் உங்களுக்கு லைஃப் கவர் இருக்கிற மாதிரியான பாலிசிஸும் அவைலபிளா வந்து இருக்கு. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல இந்த பாலிசி அவைலபிளா இருக்கு. இந்த பாலிசியில எஸ்டபிள்யூபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ரெகுலரா வேணும் அப்படின்னா எவ்வளவு பணம் வேணும் அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி அந்த மாதிரி நீங்க வந்து இதுல எடுத்துக்க முடியும். பார்ஷியல் வித்ட்ராவலும் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா எடுக்கக்கூடிய ஆப்ஷன் இந்த பாலிசியில அவைலபிளா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு. யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லும்போது அண்டர்லைங்ல ஸ்டாக் மார்க்கெட், மணி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்டாவும் இருக்கு ஃபண்ட்ஸ் இருக்கு, மணி மார்க்கெட் பேஸ்டாவும் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த ஃபண்ட்ஸினுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்செப்ஷன்ல இருந்து என்ன இருக்கு, லாஸ்ட் 5 இயர்ல என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற டேட்டாவை தான் நீங்க வந்து இப்போ பாக்குறீங்க. இதுல ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபோக்கஸ் 50 ஃபண்ட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், வேல்யூ என்ஹான்சர் ஃபண்ட், மல்டி கேப் க்ரோத் ஃபண்ட், ப்ளூ சிப் ஃபண்ட் இப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபண்ட்ஸினுடைய சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட் இல்லாம மணி மார்க்கெட் பேஸ்டான சில ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஃபண்ட், மணி மார்க்கெட் ஃபண்ட், செக்யூர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்ற கேட்டகரியில இருக்கு. அதோட பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 5 இயர்ல பாத்தீங்க அப்படின்னா 5% to 7% வரைக்கும் இருக்கு. பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ் அப்படின்றது மிக்சட் காம்பினேஷன் ஆஃப் பிக்சட் இன்கம் பிளஸ் ஈக்விட்டி ரெண்டுலையுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ். அதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில ஃபண்ட்ஸ்ல வந்து 0.6%லாம் இருக்கு. வேற சில ஃபண்ட்ஸ்ல வந்து 9%, 10% வரைக்கும் வந்து இருக்கு. ஸோ இப்படி மிக்சடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய அண்டர்லைங் ஃபண்ட்ஸ் இருக்கு. நம்ம இதுல பிக் அண்ட் சூஸ் பண்ண முடியும், எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதுல எவ்வளவு அலோகேஷன் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்க முடியும். இந்த பாலிசியில என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இன்வெஸ்டருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஒன்னு, ஒரு துரதிருஷ்டவசமா முதலீட்டாளர் இன்வெஸ்டர் இறந்து போயிட்டார் அப்படின்னா நாமினிக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும், டெத் பெனிஃபிட். ரெண்டாவது, மெச்சூரிட்டியில என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெத் பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டெத் பெனிஃபிட் அப்படின்றது ஒரு 3 வேல்யூவேஷன் இன்சூரன்ஸ் கம்பெனி போடுவாங்க. அதுல 3ல எது ஹையஸ்ட் வேல்யூவோ அந்த வேல்யூவை டெத் கிளைமா நாமினிக்கு செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுல டெத் பெனிஃபிட் அப்படின்னு நீங்க வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சம் அஷ்யூர்டு, இந்த பாலிசியில என்ன சம் அஷ்யூர்டு இருக்கு அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் வேல்யூவேஷனா வந்து இருக்கும். செகண்ட் வந்து இந்த ஃபண்டோட அண்டர்லைங் ஃபண்ட்ஸ், நம்ம டிஃபரெண்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா, அந்த ஃபண்டோட வேல்யூவேஷன் என்ன இருக்கு, அசான் டேட் என்ன வேல்யூல இருக்கு அப்படின்றது செகண்ட் வேல்யூவா இருக்கும். மூணாவது, 105% ஆஃப் த டோட்டல் பிரீமியம்ஸ் பெய்டு, நம்ம இது வரைக்கும் என்ன பிரீமியம் பே பண்ணிருக்கோமோ அதுல 105%. ஸோ இந்த 3 வேல்யூவும் போட்டு இந்த 3 வேல்யூல எது ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கோ அந்த வேல்யூவை டெத் கிளைமா செட்டில் பண்ணுவாங்க நாமினிக்கு. ஸோ இப்போ நம்ம டெத்
பெனிஃபிட் என்ன, ஒரு 3 வேல்யூவேஷன்ல ஹையஸ்ட் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துட்டோம். மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். உதாரணமா 15% 15 இயர்ஸ் ஒருத்தர் வந்து பே பண்றாரு, 2 lakhs பிரீமியம் பே பண்றாரு. ஃபண்டோட மெச்சூரிட்டி வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் சிஏஜிஆர் 8%, 8%ன்றது ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் வெப்சைட்ல பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் ஜென்ரேட் பண்ணும்போது கிடைக்கிற ஹையஸ்ட் ரிட்டர்ன் வச்சுக்கோங்களேன். பெஸ்ட் கேஸ் சினரியோ ரிட்டர்ன் 8%. அந்த 8% ரிட்டர்ன் நம்ம அசியூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து 28.22 lakhs அப்படின்ற மெச்சூரிட்டி வேல்யூ நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன அப்படின்றது பார்த்துட்டோம். இப்போ இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் போதுமானதா இருக்கா, இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதுக்கு சஃபிஷியண்டா இருக்கா, இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து ஓவரால் நல்ல ரிட்டர்ன்ஸா இருக்குமா, பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னா அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும் இல்லையா? ஸோ அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வேற சில இன்வெஸ்ட்மெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாதான் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ரிட்டர்ன் நமக்கு என்ன ஐஆர்ஆர் ஒர்க் அவுட் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8% சிஏஜிஆர் அண்டர்லைங் ஃபண்ட் கொடுத்திருந்தாலும் நெட் ரிட்டர்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது 5.54%. தான் எப்படிங்க சிஏஜிஆர் 8% இருக்கும்போது ஒரு இன்வெஸ்டருக்கு எப்படி 5.54% மட்டும்தான் கிடைக்குது அப்படின்ற கேள்வி உங்க மனசுல இருக்கும். அதுக்கான பதில தான் நீங்க இந்த ஸ்லைட்ல பாக்குறீங்க. இதுக்கு காரணம் இந்த ஃபண்ட் நிறைய சார்ஜஸ் சார்ஜ் பண்றாங்க. ஃபண்ட் அலோகேஷன் சார்ஜஸ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ், ஃபண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், மார்டாலிட்டி சார்ஜஸ், டிஸ்கண்டினியூஷன் சார்ஜஸ். இந்த ஃபண்டுக்கு உள்ள போறீங்கன்னா உள்ள போகும்போது ஒரு சார்ஜஸ் இருக்கு. அதான் பிரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். ஃபண்டை த்ரோ அவுட்டா மேனேஜ் பண்றதுக்காக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் இருக்கு. நீங்க ஃபண்டை விட்டு வெளியே வர்றீங்க, டிஸ்கண்டினியூ பண்றீங்க, அப்பவும் சார்ஜஸ் தான். லைஃப் கவர் கொடுக்கறதுக்காக லைஃப் கவர் சார்ஜஸ் இருக்கு. இதுல லைஃப் கவர் கொடுக்கறதுக்காக இருக்கிற சார்ஜஸ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்றது அக்செப்டபிளா வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும், அது ரீசனபிளா வந்து எடுத்துக்க முடியும். பட் பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், டிஸ்கண்டினியூஷன் சார்ஜஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸார்பிரண்டா இருக்கு, ரொம்ப அதிகமான அமௌண்டா இருக்கு. ஒரு இன்வெஸ்டருக்கு இது தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இது ப்ரிடாமினன்ட்டா அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸையும், பேங்க் இன்சூரன்ஸ்னா பேங்கையும் பெனிஃபிட் பண்றதுக்காக, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பெனிஃபிட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய சார்ஜஸா இருக்கே ஒழிய ஒரு இன்வெஸ்டருக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய சார்ஜஸா இல்ல. இவ்வளவு அதிகமான சார்ஜஸ் இருக்கிற காரணத்தினாலதான் இந்த பாலிசி 8% கிராஸ் சிஏஜிஆர் கொடுத்தா கூட இன்வெஸ்டருக்கு ஒர்க் அவுட் ஆகும்போது பாத்தீங்கன்னா 5.54% தான் ஒர்க் அவுட் ஆகுது. சரி, ஓகே. இப்போ 5.54% அப்படின்றது ஒரு பேங்க் எஃப்டிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ரிட்டர்னா இருக்கு. இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்னா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து இல்லை. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் 15 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பெஸ்ட் ரிட்டர்ன் இதுதானா, ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன் இதுதானா அப்படின்னு பார்த்தா இல்ல. சரி, ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நம்ம இதே சிமிலரா ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்னு, நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, செக்ஷன் 80C பெனிஃபிட் இருக்கு, ஆன் மெச்சூரிட்டியும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்க இன் பிட்வீன்ல ஈக்விட்டில இருந்து டெட்ல இருந்து ஈக்விட்டி அந்த மாதிரியான சேஞ்சஸ் நீங்க வந்து பண்ணிக்க முடியும். அந்த சுவிட்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளா வந்து இந்த பாலிசியில இருக்கு. நெகட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா இதுல கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இல்ல. 5.57% ரிட்டர்ன் கூட உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்னா வந்து இல்ல. நிறைய சார்ஜஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது உங்களோட ரிட்டர்ன்ஸை கம்மி பண்ணுது. மினிமம் 5 இயருக்கு லாக்இன் பீரியட் இருக்கு. அது வரைக்கும் டிஸ்கண்டினியூஸ்க்கு சார்ஜஸ் வந்து இருக்கு. மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் வந்து ஜென்ரலா இன்சூரன்ஸ்ல டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் பாலிசியை விற்கிறோம். பட் உங்களோட ஆனுவல் பிரீமியம் 2.5 lakhs விட அதிகமா இருக்கும் பட்சத்துல மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் உங்களுக்கு கேபிட்டல் கெயினாக ட்ரீட் பண்ணப்படும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி எல்லாரும் இன்சூரன்ஸ் பாலிசியில வாங்குறோம். பட் உங்க ஆனுவல் பிரீமியம் லெஸ் தேன் 2.5 lakhs இருக்கிற வரைக்கும் இது செல்லுபடியாகும். மோர் தேன் 2.5 lakhs இருந்தா நியூ டாக்ஸ் ரூல் பிரகாரம் அது அப்ளிகபிள் இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த பாலிசியை நம்ம ஒரு இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏடிசி பெனிஃபிட் கொடுக்குது. அதுவும் ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு. ஸோ இந்த பாலிசியில நான் உங்களுக்கு லைஃப் கவர் கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம்ல இருந்து ஒரு 1.5 lakhs ருபீஸை எடுத்துட்டேன். கம்மி பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு வந்து இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல 50,000 rupees மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. பேலன்ஸ் 1.5 lakhs
உங்களுக்கு லைஃப் கவர் கொடுக்கறதுக்காக போகுது. ஏன்னா ஐசிசி பொட்டன்ஷியல் சிக்னேச்சர் பிளான் ஒரு இன்வெஸ்டருக்கு லைஃப் கவரும் கொடுக்குது, மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் கொடுக்குது. ஸோ லைஃப் கவர் கொடுக்கறதுக்காக ஒரு செப்பரேட்டா டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிட்டோம். பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். இதுல மெச்சூரிட்டி பெனிஃபிட் பாத்தீங்கன்னா 47 lakhs வந்து இருக்கு. 47 lakhs அப்படின்றது ஈவன் நீங்க கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எல்லாம் பே பண்ணினீங்கன்னா கூட அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடியது 44.32 lakhs வந்து இருக்கு. ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் தான் எடுக்கிறீங்க, பட் இங்க ஆல்மோஸ்ட் டபுள் த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. 80 to 90% இன்க்ரீஸ்டு ரிட்டர்ன் உங்களுக்கு இஎல்எஸ்எஸ்ல கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இஎல்எஸ்எஸ்க்கு நம்ம அசியூம் பண்ணிருக்கிற ரிட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டை பேஸ் பண்ணி நம்ம 12% CAGR அசியூம் பண்ணிருக்கோம். இது வந்து பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டை பேஸ் பண்ணி சில கேசஸ்ல மோர் தென் 15% கூட இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இருந்தும் கூட நம்ம வந்து 12% கன்சர்வேட்டிவ் சைட்ல தான் அசியூம் பண்ணிருக்கோம். பட் இது வந்து மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு உட்பட்டது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பேரபிளா பண்ணி பார்க்கும்போது டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் கிவிங் மச் பெட்டர் பெனிஃபிட் டு இன்வெஸ்டர்ஸ். ஸோ இப்போ அஸ் அன் இன்வெஸ்டரா நம்ம வந்து என்ன ஃபைனல் வேர்டிக்ட் இந்த பாலிசியில என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு இது ஒரு இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் நம்ம கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா வந்து இல்ல. தென் வந்து ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன்? இந்த பாலிசியில இருக்கக்கூடிய அதிகப்படியான சார்ஜஸ். ரெண்டாவது, இந்த பாலிசியில நமக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இல்லை. எவ்ரி இயர் ஒரு பிரீமியம் கமிட் பண்ணா அதே சேம் பிரீமியம் நம்ம இந்த பாலிசியில பே பண்ணி ஆக வேண்டியது இருக்கு. இந்த பாலிசியை விட்டு ஈஸியா வெளியே வர முடியாது. பட் ஒரு இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட், நான் இன்னைக்கு ஐசிசி இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்றேன், நெக்ஸ்ட் இயர் எனக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நம்பிக்கை குறைவா இருக்கும் பட்சத்துல ஒரு ஹெச்டிஎஃப்சியோ இல்ல ஆக்சிஸோ கனராவோ நான் வந்து சூஸ் பண்றதுக்கான எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, எனக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் கூடுதலாகவோ குறைவாகவோ நான் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி எனக்கு வந்து இருக்கு. இது இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில இல்ல. ஸோ நீங்க ஒரு ரிஸ்க் டாலரண்ட் இன்வெஸ்டார், நீங்க ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டார், ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டார் அப்படின்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல நான் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டார், நான் ரிஸ்க் வந்து அவர்ஸ்டா இருக்கேன், ரிஸ்க்கை நான் எடுக்க விரும்பல, குறைவான ரிஸ்க் தான் நான் எடுக்க விரும்புறேன்ற பட்சத்துல நீங்க பிபிஎஃப் பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப் பிளஸ் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு 3 ப்ராடக்டை இன்க்ளூட் பண்ணி ஒரு காம்பினேஷனை ஆஸ்ட்ரலைசேஷன் பண்ணியும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலா இந்த பாலிசியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த கேள்விக்கு வந்து என்னுடைய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பாலிசியை ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய புவர் ரிட்டர்ன்ஸ், அதிகமான சார்ஜஸ், இன்ஃபிளேஷனை பீட் பண்ண கூட உதவாத ரிட்டர்னா உங்களுக்கு வந்து இருக்கு. அதனால இந்த பாலிசியை கண்டிப்பா நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த பாலிசியை பத்தின ரொம்ப டீடைல்டான அனாலிசிஸ், ரிசர்ச் ரிப்போர்ட் எங்களுடைய வெப்சைட்ல பிளாக் போஸ்டா அவைலபிளா வந்து இருக்கு. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் டீடைல்டான அனாலிசிஸ் நீங்க வந்து கண்டிப்பா பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த பாலிசியை பத்தியோ அல்லது வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை பத்தியோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எங்களோட ஃபினான்ஷியல் பிளானர் கூட ஒரு ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்ல உங்களோட ரிக்யர்மெண்ட், உங்களுடைய கோல்ஸ், உங்களோட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்க தெளிவுபடுத்திக்க முடியும். இது கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்பாயின்மெண்ட். அந்த ஃப்ரீ புக்கிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க இப்பவே நீங்க 30 minutes டிஸ்கஷனுக்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்க ஃபினான்ஷியல் பிளானர் கூட பேசி நீங்க பயனடையலாம். நாங்க ரெகுலரான இன்வெஸ்ட்மெண்ட் வெபினார்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்து இருக்கோம், காம்ப்ளிமெண்டரி வெபினார்ஸ். நெக்ஸ்ட் வெபினார் வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து ஷெட்யூல் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க உங்க நேம், இமெயில் ஐடி கொடுத்து உங்களோட சீட்டை நீங்க ரிசர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களோட சோஷியல் சர்க்கிள்ல இருக்கிற யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக நீங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.